Hello friends, welcome to my Gerhard's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெத்திலி மீன் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலாம். ஃப்ரைக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதை வந்து மிக்சியில தான் நம்ம ஒரு அடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்ல ஒன்று போல அரைப்பட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வத்தல் பொடி எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் கடலை மாவு ஒரு ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு, சோம்பு ஒரு ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 5 பல் பூண்டு, கடைசியா ஒரு முட்டை அடிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நெத்திலி மீன்ல போட்டு நல்லா அதை எல்லாத்தையும் ஒன்று போல பெரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பசஞ்சிட்டோம் இல்லையா. கடைசியா நம்ம ஒரு அரை லெமனை மட்டும் அதில் புழிஞ்சு எல்லா பக்கமும் பரட்டி விட்டுட்டு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நல்லா வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஆயிலும் ஹீட் ஆயிடுச்சுங்க. நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம இப்போ மீனை போட வேண்டியதான். ஆயில் நீங்க எந்த அளவு ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு மீனை போட்டு நல்லா 2 பக்கமும் பொரியிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நல்லா 2 பக்கமும் புரட்டி போட்டு இந்த அளவு மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓரளவு சலசலப்பும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரா நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மேல பச்சை வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் லெமன் கூட புழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இது சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.